தம்பி கொஞ்சம் இப்படி போ தம்பி, ரைட் ப்ளீஸ். அப்படி போ, முன்னாடி போ, பின்னாடி போ, இன்னும் பின்னாடி போ.
உங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற மக்கள் இந்த திருப்பலியிலே பங்கு பெற்ற இடையூறாக இல்லாமல் உங்களுடைய பணியை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இனிமையான காலை வேளையிலே தவக்கால திருயாத்திரை மேற்கொண்டு கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலம் ஒன்று கூடியுள்ள இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் எம் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியான நன்னாளாகும். இன்று கச்சதீவு திருத்தலத்தில் உள்ள எம் பாதுகாவலராம் புனித அந்தோனியாருடைய வருடாந்த திருவிழாவினை சிறப்பாக கொண்டாட ஒன்று கூடியுள்ளோம். உறவு பாலம் அமைக்கும் அழகிய தீவின் எழிலுக்குள் இலங்கை இந்திய உறவுகளின் சங்கமத்திலே எமது வாழ்வின் சுமைகள் குறையவும், நோய்கள் குணமடையவும், வறுமை நீங்கவும், அமைதி இழந்து ஆறுதல் தேடி எம் குறை தீர்க்கும் புனித அந்தோனியாரிடம் தஞ்சமடைந்திருக்கின்றோம். எம்முடைய பாதுகாவலராம் புனித அந்தோனியாரிடம் எமது இந்திய இலங்கை தேசங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எமது ஆட்சியாளர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஆட்சி நடத்தவும், மனித மாண்பு எம் நாடுகளிலே சிறந்தோங்கவும் புனிதரின் பரிந்துரையை வேண்டுவதோடு எம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற கவலை, கண்ணீர், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், ஆன்மீக வறட்சிகள் நீங்கவும், குடும்பங்களிலே உண்மையான அமைதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியான வாழ்வும் கிடைக்க வேண்டுமென்று எம் புனிதர் வழியாக மன்றாடுவோம். இறை நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்றி தன்னுடைய வாழ்வு முழுவதையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து அற்புதங்கள் புரிந்த புனித அந்தோனியாரின் வாழ்வை பின்பற்றி நாமும் தாழ்ச்சியோடு பிறரன்பு செயல்கள் புரிந்து இறைவனின் அருளை பெற்றுக் கொள்வோம். பல்வேறு காரணங்களால் இப்பதியை தரிசிக்க முடியாது தவிக்கும் இந்திய இலங்கை தேசங்களின் இனிய உறவுகளின் நற்கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவதோடு இங்கு குழுமியுள்ள எம் ஒவ்வொருவருக்கும் எமது பாதுகாவலரின் பரிந்துரையும் அவரது கருத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் ஆசீரும் நிறைவாக கிடைக்க வரம் கேட்டு தொடரும் தெய்வீக பலியில் பக்தியுடன் பங்கு பெற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்திய இலங்கை திருச்சபைகளின் சார்பாகவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் மறைமாவட்டம் மற்றும் சிவகங்கை மறைமாவட்டத்தின் சார்பாகவும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறேன். இந்த விழா திருப்பலியில் நீங்கள் கொண்டு வந்துள்ள அனைத்து மன்றாட்டுகளும் கேட்கப்பட்டு உங்களுக்கு இறையாசி நிறைய கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த திருப்பலியிலே மன்றாடுகிறேன். குறிப்பாக நேற்று காலை முதல் இன்று அதிகாலை வரை வாசிக்கப்பட்ட அனைத்து பூசை கருத்துக்களுக்கும் இறைவன் செவிசாய்க்க வேண்டும்
உங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக இத்திருப்பலியை நானும் ஏனைய குருக்களும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருப்பலி முழுவதும் நீங்கள் அனைவரும் அமர்ந்தபடியே திருப்பலியில் பங்கு பெற்றால் நலமாக இருக்கும். பின்னால் இருப்பவர்களுக்கு திருப்பலி தெரியும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அனைவரும் அமரவும் குரு முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி ஊடகவியலாளர்கள் மக்களுக்கு திருப்பலியை மறைக்காமல் இதனை நீங்கள் ஒளிபரப்பு செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இத்தூய திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவன் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளை பரிந்து பேசுபவராகவும் உமக்களாக்கி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. இதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டு உணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் மன்னிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். පළවන දේව ප්‍රකාශනය යසායා දිවසිවරයාගේ පොතේ උත්සාහගත කොටසකි. මහෝත්තම දෙවි සම්බුන්ගේ ආත්මානුභාවය මා කෙරෙහි පිහිටා ඇත. දිරිදුන්ට සුභාසන දෙසීමටද විදුරු සිත ඇත්තන්ට සුවසෙත දීමටද වහලුන්ට නිදීම දානය කරන්නද සිරකරුවන්ට නිදහස දන්වන්නද එතුමානෝ මා ආලේප කළසේක. සමිඳුන්ගේ කරුණාවේ දවස සතුරන්ට දවදම් දීමේ දවස පළ කරන පිණිසද වැළපෙන සියල්ලන් සනසන පිණිසද එතුමා මා ආලේප කළසේක. සියල්හි දුක්කර සෑම දෙනාට අලු වෙනුවට මල් මාලාද දුක් කඳුළු වෙනුවට ප්‍රීතිය නැමැති තෛලයද කලකිරී සිටින්නන්ට පැසසුම් නැමැති වස්ත්‍රයද ප්‍රදානය කරන පිණිස එතුමානෝ මා ආලේප කළසේක. ඔවුන්ගේ දහමිකාව සමදුන් රෝපණය කළ කීරි ගස්නේ ස්ථිරයයි කියනු ලැබේ. එයින් එතුමාන්ට මහිමය හිමිවන්නේය. දේව වචනයේසේය. ஆண்டவர் இரக்கம் அறிவு கொண்டவர்.
புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 தொடங்கி 2, 5 தொடங்கி 7 முடிய. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கின்றோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கின்றோம். நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இந்த செல்வத்தை மட்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடையே தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தன் கூலிக்கு உரிமையாடுகிறேன். வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் சொல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அன்பான சோதரங்களே, இப்பொழுது எங்களுடைய ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவர்கள் தமிழிலே மறைவுரையாற்றுவார். அதனைத் தொடர்ந்து கொழும்பு உயர் மறை மாவட்ட அருட்தந்தை சிஸ்வாண்டி குரூஸ் அடிகளார் சிங்களத்திலே மறைவுரையாற்றுவார். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இலங்கை இந்திய நாடுகளினுடைய நட்புறவு கொண்டாட்டமாக இந்த கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இரண்டு நாடுகளுக்கும் இறைவனுடைய ஆசிரின் அடையாளமாக இருப்பதோடு இரண்டு நாட்டு மக்களையும் ஒன்று கூட்டுகிற நபராக புனித அந்தோணியார் திகழ்கிறார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா நடைபெற்று வருகிறார். முதலாக ராமேஸ்வரம் மீனவர் ஒருவர் இந்த இடத்திலே ஒரு சிற்றாலயத்தை கட்டியிருக்கிறார். அதிலிருந்து இந்த தவக்காலத்தின் 2வது வாரத்திலே இந்த திருவிழா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். எனவே நம் எல்லா மக்களும், குறிப்பாக இலங்கை இந்தியா நாட்டு மக்களும், இதன் கடற்கரை பகுதிகளிலே வாழ்கிற மீனவர்களும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற கூடுகை என்பது தவக்காலத்தினுடைய திருப்பயணமாக அமைகிறார். தவக்காலம் என்பது புனிதத்திற்கான அழைப்பு. அதனால்தான் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை இந்த நாளில், இந்த காலத்தில், தவக்காலத்தில் கொண்டாடுவது அர்த்தமும் பொருத்தமும் உள்ளதாக அமைகிறது. எபேசியர் எழுதிய திருமுகம் 1:4 புனித பவுல் நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் இருக்கும்படி கடவுள் உலகம் தோன்றும் முன்னரே நம்மை முன்குறித்து வைத்தார் என்று குறிப்பிடுகிறார். எனவே கிறிஸ்தவ வாழ்வுக்கான அழைப்பு என்பது புனிதத்திற்கான அழைப்பு. அதனால்தான் தொடக்க நூற்றாண்டுகள், 3 நூற்றாண்டுகளிலே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புனிதர் என்று அழைக்கப்பட்டார். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இறந்தவுடன் அவரிடம் மற்ற கிறிஸ்தவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் கிபி 313 கான்ஸ்டன்டைன் மன்னர் திருச்சபைக்கு சுதந்திரம் கொடுத்த பிறகு ஆடம்பர வாழ்வின் காரணமாக பல்வேறு பாவங்கள், பலவீனங்கள் கிறிஸ்தவர்களை பீடிக்க ஆரம்பித்தன. எனவே அதற்கு பிறகு ஒரு கிறிஸ்தவர் இறந்தார் என்றால் அவருக்காக, அவருடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிற வழக்கம் திருச்சபையிலே ஆரம்பமானது. எனவே நாம் அனைவரும் புனிதர்களாக வாழ்வதற்கும் இறுதியாக புனிதத்தின் உச்சமான இறைவனை மறு உலகில் சென்று அனுபவிப்பதற்காகவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே புனிதராம் கடவுள் மனிதரை புனிதராக்க மனிதரானார் என்று நாம் பாடுகிறோம். மனிதரை புனிதராக்க புனிதராம் கடவுள் மனிதரானார். எனவே நாம் புனிதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புனிதம் என்பது என்ன? இறைவனை நெருங்கி வருவது. இறைவனை நெருங்கி வருவது என்பது கடினமான ஒன்றாக எப்பொழுது இருக்கும் என்று சொன்னால், பாவங்கள் நம்மை சூழ்கிற பொழுது நாம் இறைவனை நெருங்க இயலாது. கொஞ்சம் ஓரமா நடுவில் இருக்கிற போலீஸ்மேன் உட்காரலாம். சரி,
கொஞ்சம் மீடியா பர்சனும் ஆட்சி, பல்வேறு ஆசைகள். புத்த சமயம் அதனைத்தான் சொல்கிறார். எல்லா பாவங்களுக்கும் ஆசையே காரணம் என்று சொன்னார் புத்த பெருமான். ஆசையை அருமென்கள், ஆசையை அருமென்கள், ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமென்கள் என்று புத்தர் சொன்னார். எனவே இந்த ஆசைதான் மனிதனுடைய பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறார். ஆசை மட்டுமல்ல, பேராசைப்படுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள். தங்கள் வாழ்வுக்கு தேவையானது மட்டுமல்ல, அதற்கு மேலும் மேலும் வசதிகள் குவிய வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதனால்தான் கவிஞன் எழுதினான், மேகங்கள் மோதி வானங்கள் காயமடைவதில்லை, வண்டுகள் மோதி மலர்கள் காயமடைவதில்லை, அலைகள் மோதி பாறைகள் காயமடைவதில்லை, பனித்துளிகள் மோதி புட்கள் காயமடைவதில்லை. அந்தோ பரிதாபம், மனித மனத்தை ஆசைகள் மோதும் போது மனிதன் காயப்பட்டு போகிறான். மேகங்கள் மோதி வானங்கள் காயமடைவதில்லை, வண்டுகள் மோதி மலர்கள் காயமடைவதில்லை, அலைகள் மோதி பாறைகள் காயமடைவதில்லை, பனித்துளி மோதி புட்கள் காயமடைவதில்லை. அந்தோ பரிதாபம், மனித மனத்தை ஆசைகள் மோதும் போது மனிதன் காயப்பட்டு போகிறான். இதிலே ஆசை என்று சொல்லுகிற பொழுது கெட்ட ஆசை, நல்ல ஆசையும் இருக்கிறது. அது நல்லதுதான். நான் நல்லவனாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், என் மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் பிரமாணிக்கமுடையவனாக இருக்க வேண்டும், கடினமாக உழைப்பவனாக இருக்க வேண்டும், எல்லோரிடமும் நல்லவன் என்று பெயர் பெறுபவனாக இருக்க வேண்டும், கடவுளுடைய ஆசைக்கு உகந்தவனாக இருக்க வேண்டும் என்ற நல்ல ஆசைகள் இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் தீய ஆசைகள் தான் நம்மை வந்து சூழ்ந்து கொள்கின்றன. எனவே இந்த தீய ஆசைகள் தான் ஒரு கெட்ட சக்தியாக நம்மில் இருந்து பாவங்களை செய்ய வைக்கின்றன. நான் குருமானவராக இருந்த பொழுது சிறைச்சாலைகளிலே சென்று கைதிகளுக்கு உதவி செய்வது உண்டு. அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது உண்டு. அப்பொழுது ஒரு கைதி சொன்னான், ஒரே ஒரு நிமிஷம் வந்த கோபத்தின் காரணமாக நான் என்னுடைய நண்பனையே கொன்று விட்டேன் ஃபாதர், அதனால் இப்பொழுது 20 வருடமாக இந்த சிறைச்சாலையில் வாடுகிறேன் என்று சொன்னான். ஒரு நிமிடம் வந்த கோபத்தின் காரணமாக. இப்படித்தான் நம்முடைய தீய குணங்கள், தீய இச்சைகள், தீய சக்திகளாக மாறிவிடுகின்றன. அவைதான் நம்மை பாவம் செய்ய வைக்கின்றன. எனவே இந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் எல்லாம் பெரும்பாலும் நல்ல கிறிஸ்தவர்கள். எப்பொழுதுமே நாம் பாவம் செய்ய விரும்புவதில்லை, ஆனாலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பலமுறை இனிமே இந்த பாவத்தை செய்வதில்லை என்று பிரதிஜை எடுப்பது ஒன்று. ஆனால் மறுநாளே அதே பாவத்தை செய்வது ஒன்று. தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று சொல்வது போல, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு தூங்கணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் என்பதுதான் ஹியூமன் பிரெடிகமெண்ட் என்று சொல்லுகிறார்கள். மனித சூழல், மனித இயல்பாக இருக்கிறார். எனவே இந்த பாவத்தால், தீய நாட்டங்களால் நாம் தவறப்படுகிறோம். ஏன் இப்படி திரும்ப திரும்ப நாம் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால், அதற்கு ஒரு இந்திய மரபில் வருகிற ஒரு கதையை நான் சொல்வதுண்டு. ஒரு மனிதர் 50 வயதுகளை தாண்டியவர், அவரை ஒரு முனிவர் சபித்து விடுகிறார். நீ பண்ணியா போவடா அப்படின்னு சபித்து விடுகிறார். அவர் வீட்டிற்கு வந்து வயது வந்த மகனிடம் சொல்லுகிறார், முனிவர் இப்படி என்னை சபித்து விட்டார், ஒருவேளை நான் பன்றியாக மாறிப்போனால் நீ என்னை கண்டுபிடித்து கொன்றுவிடு, ஏனென்றால் மனிதனாக வாழ்ந்த நான் பன்றியாக வாழ விரும்பவில்லை என்று சொன்னார். ஒரு சில மாதங்கள் கழித்து அப்பனை காணாம். அப்பன் பன்னியா போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மகன் ஒரு பெரிய வாழை எடுத்துக்கொண்டு
அப்படியே சுற்றி வரலாம். சென்னை கூவம் சாக்கடைக்கு வந்தபோது பார்த்தால் அப்பன் பண்ணி ஒரு பொட்டை பண்ணியை சேர்த்துக்கிட்டு 35 குட்டிகளை போட்டுட்டு ஜாலியாக நீந்திட்டு வந்துச்சு. அப்பொழுது அப்பனை கொல்றதுக்காக மகன் வாழ உருவுனான். அப்போ அப்பம் பண்ணி பேசிச்சு, மகனே கொன்னுடா நினைச்சு. மகன் கேட்டான், நீ தானே கொல்ல சொன்னேன், மனுஷனா வாழ்ந்த நானும் பண்ணியா மாறி வாழ விரும்பல, கொன்னுடுன்னு சொல்லியே, இப்போ என்னடானா கொல்லாதீன்னு சொல்றியே அப்படின்னு மகன் கேட்டான். அதுக்கு அப்பன் பண்ணி சொன்னிச்சு, அப்போ சொன்னது வாஸ்தவம் தான், ஆனால் இப்போ இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லை, இது உங்க அம்மா, இதெல்லாம் உன் தம்பி தங்கச்சிய அப்படின்னு சொன்னிச்சு. ஏன் நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம் என்று சொன்னால், இந்த பாவம் ஒரு கெட்ட சுவையை நம்மிடம் விட்டு செல்கிறார். பாவத்திற்கென்று ஒரு சுவை இருக்கிறது. அந்த கெட்ட சுவையின் காரணமாகத்தான் நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம். எப்படி இந்த கெட்ட சுவையை மாற்றுவது என்று சொன்னால், நல்ல சுவையை நாம் நாட ஆரம்பித்து விட்டோம் என்றால் இந்த கெட்ட சுவை காணாமல் போய்விடும். கடவுளை நாடுவர். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை விடற்கு. கெட்ட பற்றுக்கள் ஆசைகளை விடணும்னா அந்த பற்றற்று ஒருத்தன் இருக்கானே அவனுடைய பாதங்களை பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் கடவுளை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழ்வோம். குறிப்பாக நம்முடைய தீய நாட்டங்கள், தீய இச்சைகள், தீய பாவங்கள் நம்மை அணுகாமல் தூரமாக போய்விடும். எப்பொழுது நம்ம லைட் சுவிட்சை போட்ட உடனே, லைட் எரிஞ்ச உடனே இருள் கூப்பிட்டு காணாமல் போய்விடுகிறதோ, அப்படி நாம் கடவுளை பற்றி கொண்டோம் என்றால், நல்லவரை பற்றி கொண்டோம் என்றால் அல்லவையெல்லாம் அழிந்துவிடும், தூரமாக போய்விடும். எனவேதான் இத்தகைய ஒரு புனிதத்தை அடைபவர்கள் எப்பொழுதும் பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புனித நிலைக்கு வந்த பிறகு புனிதத்தின் அடையாளங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவைதான் புதுமைகள். எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் நிறைய புதுமைகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இறந்தும் 1000 ஆண்டு ஆன பிறகும் த மோஸ்ட் பாப்புலர் செயின்ட் என்று சொன்னால் பதுவை புனித அந்தோனியார். காரணம் என்ன? இவரிடம் அவ்வளவு ஒரு ஆழமான இறை நம்பிக்கை, விசுவாசம் காணப்பட்டார். இவருடைய உணர்வு நாளங்கள் முழுவதும் இறை நாளங்களாக மாறிவிட்டன. அதனால்தான் அவர் வாழும் காலத்திலேயே நிறைய புதுமைகள் செய்தார். அவருடைய வார்த்தைக்கு ஆற்றல் இருந்தார். இதில் பார்த்தீர்கள் என்றால், பேசுபவர்கள் பல பேர் பேசுகிறோம். சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டான்னா பின்னங்கால் படதியில் தெரிக்க சில பேர் ஓடிடுவான். காரணம், அது பேசியே கொன்றுவான். ஜெயிலில் 3 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க 3 பேரும் தூக்கு தண்டனை கைதிகள். அவங்க தூக்கு தண்டனை நிறைவேற்ற முன்னாடி நீதிபதி கேட்டார், முதல் ஆளை பார்த்து, உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்டார். கடைசி ஆசை, நான் ஒரு 4-5 பாக்கெட் சிகரெட்டை அட் அ டைம் குடிக்க விரும்புகிறேன்னா குடிச்சுக்கோன்ட்டார். 2வது கைதிகிட்ட கேட்டார், உன் கடைசி ஆசை என்னன்னு. அவன் சொன்னான், நான் ரொம்ப நேரம் பேசணும், மணிக்கணக்காக பேசணும் அப்படின்னு சொன்னார். நீதிபதி சொன்னார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மணிக்கணக்காக பேசிக்கிறோன்னார். 3வது கைதிகிட்ட கேட்டார், உன் கடைசி ஆசை என்னன்னு. இவன் பேச ஆரம்பிக்க முன்னாடி என்னை தூக்கு போட்டுடணும்னா. இப்படி பேசியே கொண்டுடுவாங்க. ஆனால் சில பேர் பேசினால் நாம் கேட்டுக்கொண்டே இருப்பது போல தோன்றும். கேட்பார் வினிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். சொல்லுனா எப்படி இருக்கணும்? கேட்கிறவங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா அப்படின்னு நினைக்கிற மாதிரியும், கேட்காதவங்களாம் சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்க பேசுனதை என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஆற்றல், சொல் ஆற்றல், இதற்கு பேர் தான் சொல் ஆற்றல். இந்த சொல் ஆற்றல் எங்கிருந்து வருகிறது?
சொற்களின் உறைவிடமான இறைவனிடமிருந்து வருகிறார். அதுபோலதான் செயலும், நற்செயல்களும் நல்வார்த்தைகளும் ஆற்றல் மிகுந்த சொற்களும் யாரிடமிருந்து வருகிறது என்றால் இறைவனிடமிருந்து வருகிறது. புனித அந்தோனியார் அத்தகைய இறை ஒன்றிற்கு கொண்டிருந்தவராக இருந்ததால் செபத்திலே இறைவனோடு முழுமையாக கலந்திருந்த காரணத்தினால் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ஆற்றல்கள் கிடைத்தன. அதன் காரணமாகத்தான் அவர் நிறைய புதுமைகள் செய்தார். என்னை பொறுத்த அளவில் அவருக்கு கடினமான ஒன்று இருந்தது என்று சொன்னால் துறவிகளுக்கு தெரியும், குருக்களுக்கு தெரியும், சுப்பீரியர்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதுதான் கடினமாக இருக்கும். என்னிடம் நான் இளைய குருவாக ஜெர்மனியிலே என்னுடைய டாக்டர் பட்டத்திற்காக படித்துக் கொண்டிருந்த பொழுது அவ்வப்பொழுது சுவிட்சர்லாந்தில் இருந்து ஒரு முதிய குரு வருவார். அவர் வந்து அங்கே ஒரு நாள் தங்கி ரெக்கலெக்ஷன் தியானம் பண்ணிவிட்டு போவார். அப்பொழுது ஒரு நாள் என்னிடம் சொன்னார், எனக்கு மனத்துறவு என்பது கடினமாக இல்லை, கற்பு என்பது கடினமாக இல்லை, ஆனால் கீழ்ப்பகுதியில் கடினமாக இருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், அதெல்லாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி கடினமாகும் என்று சொன்னேன். மனத்துறவு என்பது ஒரு வயசுல கடினமா இருக்கும், ஏழ்மை என்பது இன்னொரு வயசுல கடினமாக இருக்கும், கீழ்ப்படிதல் என்பது இன்னொரு வயதிலே கடினமாக இருக்கும். ஆனால் இந்த கீழ்ப்படிதலை பொறுத்தளவில் நான் என்னுடைய குருமானவர்களுக்கு சொல்வது, கீழ்ப்படிச்சு நல்லது. காரணம் என்ன, நீங்க கீழ்ப்படிஞ்ச பிறகு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையை பூரா யார் தூக்கி சுமக்கணும்? பிஷப்பு அல்லது சுப்பீரியர். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் பிரச்சனை வந்ததுன்னா நீங்க தனியா தூக்கி சுமக்க வேண்டும். அந்த சுமை உங்களை அழுத்தி விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் இந்த கீழ்ப்படிதல் என்பது மற்ற 2 புண்ணியங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள், மனத்துறவு, ஏழ்மை ஆகிய புண்ணியங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது கடினமாக இருக்கும். புனித அந்தோனியாருக்கும் அதுதான் பிரச்சனை. சபைகளில் துறவு மடமாக இருந்தாலும் பொறாமை இருக்கத்தான் செய்யும். இவர் நிறைய புதுமைகள் செய்து ரொம்ப பாப்புலரான காரணத்தினால நிறைய புதுமைகளை செய்து கொண்டிருப்பார். நிறைய மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அவருடைய இல்லத்தினுடைய தலைவர் ஒரு ரூல் போட்டார், இந்த பாந்தரி இனிமே ஒரு நாளைக்கு 7 புதுமை தான் செய்யணும், அதுக்கு மேல செய்யக்கூடாதுட்டார். இவர் நல்ல மனுஷன், சரி நீங்க சொல்லிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு பூசு வச்சுட்டு வந்த உடனே காலையிலேயே 7 புதுமையும் செஞ்சு முடிச்சிடுவார். பகல் புறம் யார் வந்தாலும் புதுமைகள் செய்ய முடியாது. ஒரு நாள் அதே மாதிரி காலையில் 7 புதுமையை செஞ்சு முடிச்சிட்டாரு. சாயங்காலம் நடந்து கொண்டிருந்தார். அவங்க துறவு மடத்துல மேல் மாடியில ஒரு கொத்தனாரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் அந்த சாரம் சரிஞ்சு விழுகிறத பார்க்கிற பரிதாபப்பட்டார். ஐயோ விழுந்தான்னா எழுந்து கூட மிஞ்சிடாதே, ஆனா நமக்கு 8வது புதுமை செய்ய அனுமதி இல்லையே அப்படின்ட்டு உடனே பதறி போய் அப்படியே அங்கே நில்லு, நான் போய் எங்க சுப்பீரியர் கிட்ட 8வது புதுமை செய்யறதுக்கு நான் அனுமதி வாங்கிட்டு வந்து நான் உன்னைய பத்திரமா இறக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் அங்கேயே நிற்கிறான். இவர் ஓடி போய், ஃபாதர் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கொடுங்க, விதிவிலக்கு கொடுங்க, இவனை பத்திரமா நான் இறக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, 8வது புதுமை நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டீங்க, வானத்துல நிப்பாட்டி வச்சுட்டு வந்துட்டீங்க, அதனால இன்னுமே நீங்க செய்ய போறது 9வது புதுமை, அதனால நீங்க வாட்டில செய்யுங்க என்று சொன்னார். எனவே இவர் அப்புறம் போய் அவனை பத்திரமா இறக்கினார். அதற்கு பிறகு என்ன சொல்லிட்டாரு சுப்பீரியர், இனிமே உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்ல துறவி, நல்ல கீழ்ப்படித காரணத்தினால் இனிமேல் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னார். இப்படி புனித அந்தோனியார் மிகச் சிறந்த ஒரு நபராக, நல்ல புனிதராக, தன்னுடைய வாழ்வில் நல்லவராக இல்லாதவர்கள் கடவுளுக்கு நல்லவராக இருக்க முடியாது. கடவுளுக்கு நல்லவராக இல்லாதவர்கள் தங்கள் வாழ்வில் ஆற்றல் மிகுந்த செயல்களை செய்ய முடியாது. ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார், நீங்க தொட்ட காரியமெல்லாம் தொடங்குது, ஆனா நான் மாவு விற்க போனா காத்தடிக்குது, உப்பு விற்க போனா மழை பெய்யுது என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு சின்ன ஆன்ம பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு கடவுளுக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள் என்று பரிசோதித்து பாருங்கள். யார் கடவுளுடைய அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைத்ததெல்லாம் கைகூடும்.
எனவே அத்தகைய ஒரு புனிதராக நம்முடைய புனிதர் இருந்தார் என்பதுதான் நம்முடைய வரலாறு. எனவே இத்தகைய நபராக இருந்த காரணத்தினால் புனித அந்தோனியார் என்றும் மிகச்சிறந்த புனிதராக கேட்கின்ற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுவதாக இருக்கிறார். எனவே புனித அந்தோனியாரிடம் மன்றாடிய மன்றாட்டுகள் வீண் போனதே இல்லை. எனவே இப்படி இந்த நம்முடைய கோடி அற்புத பொதுமை வள்ளல் அழியா நாக்கு படைத்த மாமுனி என்றெல்லாம் பெயர் பெற்றிருக்கக்கூடிய புனித அந்தோனியாருடைய பக்தர்களாகிய நாம் 2 நாடுகள், இந்திய பெருநாடு, இலங்கை நாடு ஆகிய 2 நாடுகளுடைய பிரதிநிதிகளாகிய நாம் இந்த நல்லுறவு தொடர்ந்து வளர வேண்டும். 2 நாடுகள் மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும் சமாதானமாக இருக்க வேண்டும். போர்கள் ஒழிய வேண்டும். நட்புறவு திகழ வேண்டும். வறுமை, வேலையின்மை ஆகிய தீமைகள் அகழ வேண்டும். இளம் பருவத்தில் வேலை வாய்ப்பை, திருமணத்தை தேடி நிற்கிற இளம் பிள்ளைகளுக்கு அது விரைவிலே கைகூட வேண்டும். பெரியவர்கள் உடல் சுகம், மனச்சுகம் பெற்று வாழ வேண்டும். இப்படி கடவுளின் அருளை நாம் பெறுவதற்கு புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசுகிற நல்ல புனிதராக தொடர்ந்து செயல்பட இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமென். මන්ගේ මැදිහත් තමයි අවාසනාව අපි බොහෝ විට එතුමාගේ පිහිට පතන්නේ ලෞකික දේවල් සොයා ගන්නටයි. To find the worldly things. මාල, කඩුක්කම්, මුදු, වලලු, මුදල්, බිල් ආදිය සොයා ගන්නටයි. අපි කවදාවත් මේ හැම දෙයකටම වැඩි වටිනා අපගේ නැති වී ගෙන යන නැති වී ඇති අධ්‍යාත්මික ගුණ ඉල්ලා යාඥා කරනවාද? Do we pray for the lost spiritual way of life? අධ්‍යාත්මික ගුණ ගති නැති වී තිබෙන අයුරු දැන් බලන්න. ඔබ සාදරයෙන් 21 වෙනි සතවර්ෂයට මේ මොහොතේ පිළිගන්න ලබනවා. I welcome you to the 21st century. විද්‍යාත්මක අපගේ ලෝකයේ දියුණුව දිහා බලන්න. Look at the technological development. Phone wireless, piyum wireless, cooking wireless, gindara නැති, tires tubeless, Vahana vehicles keyless, car driverless නැති, cars driverless, planes and rockets pilotless. ඒ තාක්ෂණයේ දියුණුව අපේ ශරීර සෞඛ්‍යයට මොකද වෙලා තිබෙන්නේ? බත් සුදු නැති, රතු, rice, red rice, whiteless, food කෑම තෙල් නැති, oilless, because we have cholesterol. තේ, සීනි, coffee, sugarless. Food again, කෑම සීනි නැති, ලුණු නැති, saltless, because we have pressure now. Look at the society. අපේ සමාජය දිහා බලන්න. මැරීම් හිත් නැති, murders heartless, මිරුමැරුම් සාක්ෂි නැති, යුද්ධය සාම්‍යයක් නැති, අධ්‍යාපනය වටිනාකමක් නැති සමාජයක්, ඉගෙනීමට උනන්දුවක් නැති දරු පරපුරක්, තරුණයන් රස්සා නැති, සම්බන්ධතා තේරුමක් නැති, තරුණියන් දුරදිග බලන්නේ නැති, පෞල් ජීවිතයක් සැනසීමක් නැති, families satisfactionless, දූෂණ
මිනිස්කම නැති. නායකයෝ ලැජ්ජා නැති. Leaders shyless. ව්‍යාපාරිකයෝ නිලධාරීන් වෘත්තිකයෝ දොස්තරලා ඉංජිනේරු නීතිඥයෝ ටියුෂන් මාස්ටර්ලා හැඟීම් නැති heartless. පුණ්‍ය ක්‍රියා වැඩක් නැති. අධ්‍යාත්මය හරයක් නැති. දේශනා බණ පළක් නැති. ඵල නැති. sermons fruitless. ආගමිකත්වය ගණන් ගන්න නැති. හැඟීම් හදවතක් නැති. කීකරුකම වැදගැම්මක් නැති. ඇඳුම් කොටස් නැති. ළමයි පාලනයක් නැති. children controllers. දෙමව්පියෝ සරණක් නැති. parents therefore helpless. අවවාද ප්‍රතිඵල නැති. ජීවිතය මනුස්සකම නැති. පෞල් යාඥා නැති. විවාහයන් බලාපොරොත්තු රහිත නැති. marriages hopeless. වැඩිහිටියෝ හවුහරණක් නැති. පැවිදි ජීවිතය ජේසු නැති. clergy Jesusless. සභාව ස්ප්‍රීතුව නැති. church spiritless. අලුත්තාගම් සත්‍ය නැති. newborn religions truthless. සමාජය විශ්වාසය නැති. පාපය බය නැති. පාපයට බය නැහැ. sin fearless, no fear to sin. ලෝකය දෙවියන් නැති. world godless. ස්වර්ගය මිනිසුන් නැති. therefore the heaven is peopleless. මේ වෙනුවෙන් මේ ප්‍රාතිහාර වලට නොවේද අපි සුද්ධ අන්තෝනි මුනිතුමාගේ පිහිට පතන්න ඕනේ. Isn't it for these things that we should ask Saint Anthony to provide us with? We have lost them. බලපුවහම අද සමාජයේ මිනිස්සු mental වෙලා. People have become mental and technology තාක්ෂණය smart වෙලා. එසා ප්‍රියදර සහෝදර සහෝදරියනි මේ නැති වෙලා යන මනුස්සකම මිනිස් ගතිගුණ මේ ලස්සන දේවල් මිනිසුන්ට නැවත ලබා දීලා මේ ස්වර්ගය මේ තුල ලෝකයේ තුල අත්දකින්න පුළුවන් තත්වයක් උදා කර දෙන්නට කියලා සුදු අන්තෝනි මුනිතුමාට කනලව් කරමු. දෙවන් වහන්සේට කියමු සුදු අන්තෝනිමාගේ මැදිහත්කමින් මේ ආශිර්වාද විශේෂයෙන් අපගේ ජනතාවට රටට රටේ නායකයින්ට රටවල් දෙකේම තම ලබා දෙන්නට කියලා. ආමෙන්.
சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் வாழ்வு பெறும் பொருட்டும் அதனை மிகுதியாக பெறும் பொருட்டும் இந்த உலகிற்கு வந்த இறைமகன் இயேசு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் தந்தையாம் இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் உம்மை போல வாழ்ந்து தங்களது வாழ்வால் மற்றவருக்கு நற்செய்தியை அறிவித்திடவும் உமக்கு உகந்த கருவியாக வாழ தேவையான அருள் வேண்டி புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் இறைவா, எம் சமுதாயத்திற்காக மன்றாடுகிறோம். நவீனம் என்னும் பெயரில் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் துளைத்து விடாமல் உணர்வுகளை மதிக்கவும், தனி மனித சுதந்திரத்திற்கு மதிப்பு கொடுக்கவும், சமூகத்தில் உலவும் வறுமை, பசி, பிணி நீங்கி பிறர் நலனில் அக்கறை கொள்ளவும் தேவையான அருள் வேண்டி புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ලෝක සාමය සායෝජිතාවය සහ සමානාත්මතාවය උදෙසා අපි යාඥා කරමු. කරුණාබරණ දෙවියන්නනි, මුළු ලෝකුරා වැසෙන ඔබ වහන්සේගේ ජනතාව සියලු ಜಾති ආගම් කුල මල ભેද පසකලා ඔබ වහන්සේගේ පුතණුවන් මෙලොවට ගෙන හා සාමය හා ප්‍රේමයේ පණිවිඩය එකිනෙකා අතර බෙදා ගනිමින් සායෝගිතාවය සහ සමානාත්මතාවය රජයන දේව රාජ්‍යයක් ගොඩනගන්නට අප සැමටම අවසි ශුද්ධාත්ම වරම් ලැබෙන පිණිස අපි යාඥා කරමු. வழிகாட்டும் இறைவா, சிறுவர் சிறுமியருக்காகவும் இளைஞர் இளம் பெண்களுக்காகவும் செபிக்கின்றோம். படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், தங்கள் எதிர்கால வாழ்வை தன் கண்முன் கொண்டு உயரிய குறிக்கோளோடு தங்களின் சவால்களை எதிர்கொண்டு வாழ தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் பொழியும் இறைவா, திருப்பிடம் சூழ்ந்துள்ள எம்மை ஆசீர்வதியும். ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டவும், செய்யும் மீன்பிடி தொழில் சிறக்கவும், கேட்கும் மன்றாட்டுகளுக்கு பதில் கிடைக்கவும், குடும்பங்கள் நிறை அமைதியும் ஒற்றுமையும் பெற்று வாழ தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உம்மை பணிந்து வேண்டுகிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம்.
உம்முடைய அளப்பரிய வல்ல செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் அனைவரையும் உம்முடைய திருமகன் கிறிஸ்து வழியாக உம்முடைய சுவிகார மக்களாக மாற்றிக்கொண்ட கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். பல்வேறு புனிதர்கள் வழியாக, குறிப்பாக பதுவை புனித அந்தோனியார் வழியாக நீர் எங்களுக்கு செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த கச்சத்தீவு பெருவிழாவிற்காக நன்றி கூறுகிறோம். 2 பெரும் நாடுகளிலிருந்து வருகை தந்து நாங்கள் புனித அந்தோனியாருக்கு விழா எடுப்பதற்கு நீர் எங்களுக்கு அருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்காகவும் அரசுகள் மற்றும் திருச்சபை தலைவர்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே பாத காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் கொடுத்தரலாம். எங்கள் குடும்பங்களில் நாங்கள் வேண்டி விரும்பி காத்திருக்கக்கூடிய நலன்கள், நல்வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கப் பெறவும் என்னாலும் உம்முடைய கரங்களிலிருந்து நாங்கள் அருளும் பொருளும் பெற்று வாழவும் கிருபை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரங்களே, காணிக்கை பவனி இடம்பெற மாட்டாது என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். கொண்டு வந்திருக்கக்கூடிய காணிக்கைகளை எங்களுடைய ஊழியர்கள் சேகரிக்கின்றார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் கொடுத்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் 2 தடவைகள் உங்கள் மத்தியிலே வருவார்கள் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அத்தோடு ஏனைய காணிக்கைகளை நீங்கள் காரியாலயத்திலே ஒப்படைக்கலாம். திருப்பதியிலே காணிக்கைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். நன்றி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது
இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உடன்கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக நாங்கள் உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தீட்ட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறுபலங்களுக்கேற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் பொழுது உமது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்தில் தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானகத் தூதர், முதன்மை வானகத் தூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைவித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவா,
உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வினைச்சத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருட உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் இது ஒழுங்கணிய திருவிழமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீர் ஆக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாய்மான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைச்சாட்சிகள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித பதுவை அந்தோனியார் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி அடைவோம் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எமது திருவிழாப்பலியில் இணைந்திருக்கும் ஆயர் லூர்து ஆனந்த் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உமது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக தூய்மையான வாழ்வில் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் கோடி பக்தனுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும்
அங்கு வந்து சேர்ந்து அவளோடு மது ஆட்சியார் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமாம், லாஸ்ட் ஆசீர்வாதம் இருக்கும். ஆசீர்வாதம் ஆகிட்ட பிறகு அந்த